ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் ஊத்தாப்பங்க. இதில் வந்து நீங்கள் அரிசி ஊற வைக்க தேவையில்லை, மாவு அரைக்க தேவையில்லை. உங்கள்கிட்ட மாவு இட்லி மாவு இல்லைனாலும் பரவாயில்லைங்க. நீங்கள் உடனடியாக ஊத்தாப்பம் பண்ணணும். காலையில் மார்னிங் டிஃபன் என்ன பண்ணுறேன்னு ரொம்ப குழப்பத்தில் இருப்பீங்க. அது அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்லா சாஃப்டாக நம்ம ஒரு ஊத்தாப்பம் பண்ணுறோம். இதுக்கு வந்து நம்ம அரிசியோ மாவோ ஊற வைக்கவோ அரைக்கவோ ஆட்டவோ எதுவுமே தேவையில்லைங்க. இப்போ பாருங்கள், நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். வெள்ளை ரவை எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ தயிரும் ரவையும் நம்ம ஒன்றா பவுலில் கலந்துட்டோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இதை ஒரு நல்ல விஸ்கு வச்சு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ கரண்டியோ விஸ்கோ ஏதோ ஒன்று வச்சு கிளறிக்கோங்க. நல்லா கிளறிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நம்ம இட்லி மாவு பதத்துக்கு வந்து கரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் இதே மாதிரி ஊற்றுனீங்கன்னா ரவை வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நம்ம ஊத்தாப்பம் பண்ண போகிறோம். இவ்வளோதாங்க. இது ரொம்ப நேரம் புளிக்க வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். நம்ம தோசை மாவு நார்மல் இட்லி மாவில் ஊத்தாப்பம் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்லாம் வித்தியாசமே இருக்காதுங்க. சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுதான், அதனால் லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இது கூட லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். நம்ம இட்லி மாவு பதம் அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. இப்போ நான் அரைச்சி அந்த பவுல்லேயே ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட நம்ம மேலே வந்து ஊத்தாப்பம் பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்துக்க போகிறோம். இதை நல்லா குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கேரட்டும் சேர்த்துருக்கேன். கேரட் இந்த மாதிரி நல்லா திருவிட்டு சேர்த்துக்கோங்க. குட்டியாக வெங்காயமும் குட்டி குட்டியாக சேர்த்துக்கோங்க. கூடவே நீங்கள் சின்ன பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு கண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கிங்க. ஊத்தாப்பங்கிறதுனால நம்ம அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். அப்படியே மந்தமாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இது கூடவே நீங்கள் கொஞ்சம் கேரட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தக்காளி வெங்காயம் இது எல்லாமே நம்ம சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் சேர்த்துட்டு கூட தக்காளியும் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட வேறு என்ன காய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் மேக்ஸிமம் நம்ம இந்த மாதிரி தான் சேர்த்திக்குவோம். இது கூட இட்லி பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும். இதை அப்படியே திருப்பி அப்படி போட்டுருங்க. நல்லா பொத்துன மாதிரி திருப்பி போடுங்க, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு கரண்டி மாவு ஊற்றி மறுபடியும் இதே மெத்தடில் பண்ணுங்கள். நல்லா வெங்காயம் போட்டு கேரட்டு போட்டு அடுத்து தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே கருவேப்பிலை வேணாலும் சேர்த்துக்கோங்க. இட்லி பொடி சேர்த்துக்கோங்க. இது நல்லாயிருக்கும். இட்லி பொடி சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை அப்படியே திருப்பி போட்டுருங்க. வெந்ததுக்கப்புறம் இது வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம மாவு அரைக்காத நேரத்தில் நம்ம உடனடியாக பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுங்கள். டக்குன்னு குயிக்காக ரெடி ஆயிரும். அதுவும் இல்லாமல் இதுக்கு வந்து வேர்க்கடலை சட்னியும் சூப்பராக இருக்குங்க. தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நல்லா பஞ்சு பஞ்சாட்ட ஊத்தப்பம் சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.